நான் கோட்லாம் பண்ண மாட்டேன். I don't have the single line of code. Nowadays AI is ruling. Why you are telling me to write code? அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கணும், AI is writing everything, why should I hire you அப்படின்னு கேட்கணும். எல்லாருமே இப்போ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை, எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் AI யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்களே. ஏன்னா வந்துட்டு இப்போது நம்மளாலே எல்லாமே கோட் பண்ணிட முடியாது, thousands of lines இருக்கும் இல்லையா. Hi everyone, welcome to our career podcast series 2 where we are bringing inspiring story from fresher who cracked their dream IT job. So today our special guest Karthikeyan from fresher 2025 passed out, but he secured a senior analyst role as a top IT company. Usually in the position வந்து senior analyst வந்து 2 to 3 years of experience people க்கு தான் போகும், but he cracked as a fresher. So இன்னைக்கு லைவ் பாட்காஸ்ட்ல he is going to share their real journey, strategies எப்படி build பண்ணாரு, என்னென்ன struggles எல்லாம் face பண்ணாரு. He is going to give the advice. இந்த advice வந்து யாருக்கெல்லாம் இன்ஸ்பைரிங்கா இருக்க போகுதுன்னா college students and fresher who is aiming for their dream IT jobs. First of all, thanks being a part of our podcast, Karthikeyan, and huge congratulations Karthikeyan because you secured a senior analyst. Could you give me the quick introduction about your college and how you did your strategies and how you cracked the IT company? So first of all, thank you for inviting me for this podcast. So I'm really happy to be a part of this podcast. So என்னோட பேர் கார்த்திகேயன், என்னோட சொந்த ஊர் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் சிஐடி. ஆக்சுவலாக என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பட் ஆனால் வந்துட்டு ஒரு 1.5 கட் ஆஃப் மிஸ்ஸிங்கில் என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு என்னோட காலேஜில் வாங்க முடியல. என்னோட கட் ஆஃப் 199. ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரிபிள் தான் கிடச்சிது. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அதனால் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கணும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னால இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ காலேஜ் வந்தப்போ புது பிளேஸ், புது சிட்டி, நியூவாக எல்லாமே இங்கிலீஷில். ஸோ அப்போங்கில கொஞ்சம் பார்த்து பயந்துட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் செட், அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சராக அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டாக இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது சீனியர் அனலிஸ்ட் அட் கேப்ஜெமினி. Okay, good Karthikeyan to hear this. And freshers-க்கு இருக்கிற ஒரு பிக் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளேஸ்மெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் காலேஜ் ரேங்கிங் சொல்றாங்க, அதாவது Tier 1, Tier 2, Tier 3 சொல்றாங்க. ஸோ உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் வந்து என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க ஃபார் பிளேஸ்மெண்ட்க்கு? ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, அதாவது Tier 1, Tier 2 இல்லை Tier 3? ஆக்சுவலாக இந்த Tier 1, Tier 2, Tier 3ங்கிறது பிளேஸ்மெண்ட்டில் ரொம்பவே மேஜர் ஃபோக்கஸ், அதே மாதிரி ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பேசிக்காக ஒரு டாப் டயர் காலேஜ் தான், தமிழ்நாட்டிலேயே டாப் காலேஜ். இப்போது நம்ம டாப் டயர் காலேஜ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஈஸியாக ரொம்ப காம்படிஷன் இல்லாமல் நம்மளால் ஒரு 100 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட கம்பீட் பண்ணவங்க, நம்ம கூட படித்தவங்க கூட தான் கம்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் கூட கம்பீட் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஸ்கில் செட் இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ரைட் ஸ்கில் இருந்து நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணாலுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறது ஆஃப் கேம்பஸில் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு Tier 1 காலேஜுக்கு நம்ம போகிறது வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்குறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு Tier 1 காலேஜ் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களோட ரைட் ஸ்கில் செட், ப்ராஜெக்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, லிங்க்டின்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களாலையும் Tier 1 கம்பெனிஸை ரீச் பண்ணுவோம். ஓகே கார்த்திகேயன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ குட் போர்ட்ஃபோலியோ, ஒரு ஸ்கில் செட், உங்களுக்கான ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருந்தால் எந்த Tier 1, Tier 2ன்றது பேஸ்டு கிடையாது, உங்களோட ஸ்கில் செட் தான் முக்கியம்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? எக்ஸாக்ட். ஓகே கார்த்திகேயன், இந்த பாட்காஸ்டோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் செஷன் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான். ஏன்னா ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து சீனியர் அனலிஸ்ட் ரோலை கிராக் பண்ணிட்டீங்க. ஸோ சீனியர் அனலிஸ்ட் வந்து 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை பேசிக்காக கிராக் பண்ணுறதை விட ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பில்ட் பண்ணீங்க அண்ட் என்னென்ன ஸ்கில் செட்லாம் கற்றுக்கிட்டீங்க, இப்போ ஒரு கம்பெனியை வந்து எப்படி நீங்கள் நம்ப வச்சிங்க? ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம், ஐ மீன் ஃப்ரெஷர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரோலுக்கு கொடுக்கலாம், நீங்கள் எப்படி அவங்கள ட்ரஸ்ட் பில்ட் பண்ணீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த சீனியர் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு கேப்ஜெமினி 3 வேஸில் நம்ம செக்யூர் பண்ணலாம் அந்த ஜாபை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம அனலிஸ்டாக A4ன்னு சொல்லுவாங்க, அனலிஸ்டாக இது பண்ணி 1 year ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் A5 போகிறது சீனியர் அனலிஸ்ட். செகண்ட் ஒன் வந்துட்டு நம்ம வேற ஒரு கம்பெனியில் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீனியர் அனலிஸ்ட் ரோலுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிராக் பண்ணி அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்துட்டு கேப்ஜெமினியே டேரெக்டாக ஃப்ரெஷருக்கே சீனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரெஷர் ரோலில் நான் அப்ளை பண்ணி தான் சீனியர் அனலிஸ்ட் ரோலை வந்துட்டு செக்யூர் பண்ணேன்.
இப்போ எப்படி இந்த செக்ரிகேஷன் நடக்கும், யார் அனலிஸ்ட் யார் சீனியர் அனலிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான். இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் பண்ணணும், வந்துட்டு லீட் கோட் போகணுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி நம்மளால வந்துட்டு நல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா வந்துட்டு நம்மளால ஒரு 2 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த 2 ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ற நேரத்தில் நம்மளை வந்துட்டு சீனியர் அனலிஸ்ட் பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ராப்ளம் சால்விங்ல வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் காலேஜ் டைம்ல. ஸோ ஒரு 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு நாலேஜ்னால என்னால் சீனியர் அனலிஸ்ட் பொசிஷனை கிராக் பண்ண முடிஞ்சது. ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒன்லி நாட் டார்கெட்டிங் ஃபார் அசோசியேட் ஜூனியர் லெவல் இல்லாமல் சீனியர் லெவலும் டார்கெட் பண்ணலாம். தே ஷுட் ஹாவ் அ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம். ஸோ ரெகுலர் பேசிஸ்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணி அண்ட் தென் வந்து கிக் ஃபார் கிக்ஸ் லீட் கோட் இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணாலே வந்து ஒரு எம்என்சி கம்பெனில வந்து நம்ம சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? லிங்க்டின்ல சின்ஸ் நான் உங்க ப்ரொஃபைல நோட்டீஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ஸோ அஸ் அ ஃப்ரெஷரா நீங்க 2025 பாஸ் அவுட் தான். ஸோ டிட் எனி ஹெச்ஆர் வந்து உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்துட்டு யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா? இல்ல வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அதாவது நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ல போஸ்ட் போடுறதுக்கே ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புறீங்க கார்த்திகேயன்? ஆக்சுவலாக லிங்க்டின் அப்படிங்கிறது என்னோட அந்த காலேஜ் டு அந்த கார்பரேட் லைஃப் ஜர்னியில் ரொம்பவே ஒரு க்ரூஷியல் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போது நான் லிங்க்டின் யூஸ் பண்ணது மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களாவே இப்போ நம்மளே வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் போய் அப்ளை பண்ணுறதுக்கே வந்துட்டு 1 lakh 2 lakh பீப்புளெலாம் அப்ளை பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற நேரத்தில் எனக்கே வந்துட்டு 2-3 கால்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ அவங்களே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறதை பார்த்து இன்னும் எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் ஹேண்டில் பண்ணுறீங்களா அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் நம்ம வந்துட்டு லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கும்போதும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லிங்க்டின்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணுறது மூலியமா இப்போ ஒரு பெரிய கம்பெனி நம்ம அடுத்த லெவல் ஸ்விட்ச் பண்ணுறோமோ இல்லை ஃப்ரெஷராக வந்துட்டு ஒரு லெவலில் கிராக் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வாங்கணும் அப்படின்னாலும் இப்போ நம்மளோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்துட்டு ஒரு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒருத்தங்க ரெஃபரல் கேட்கும்போது நம்ம லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்க்குறாங்கன்னா அது ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணும். ஓகே இந்த பர்சன் இந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இது பண்ணி நம்ம வந்துட்டு ரெஃபரல் ஈஸியாக வாங்க முடியும் அந்த நேரத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது டாப் டெக் கம்பெனிஸ் எம்ப்ளாயிஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் கூட நீங்கள் லிங்க்டின்ல கான்டாக்ட் பண்ணி தான் இது பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நாட் ஒன்லி ஃபார் ஜாப்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் I got a lot of things. Okay. So network வந்து as a fresher ரொம்ப important. ஏன்னா அப்பதான் நெட்வொர்க் மட்டும் இல்லாம நீங்க நாலேஜும் ஷேர் பண்ணிக்கலாம். and then next level நீங்க உங்க கெரியர்ல grow ஆகிறதுக்கு LinkedIn வந்து மேஜரா ப்ளே ஆகுது, கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க இப்போ நீங்க வந்து கேப்ஜெமினில வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி? ஏன்னா ஃப்ரெஷரா இருக்கும் போது நீங்க எப்படி சீரியஸா எடுத்து கோடிங் எல்லாம் சால்வ் பண்ணீங்க, அண்ட் தென் ஆப்டிடியூட். ஸோ பாத்தீங்கன்னா வந்து கேப்ஜெமினில எஸ்ஏ ரைட்டிங்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுல வந்து பேக் ஸ்பேஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து எனக்கு டிஎம் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி கேப்ஜெமினில எஸ்ஏ ரைட்டிங்ல பேக் ஸ்பேசஸ்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து லேர்ன் பண்ணி இப்போ கிராக் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக கேப்ஜெமினிக்கு நான் மெயினாக சொல்ல போனோம்னா அந்த இன்டர்வியூக்கு நான் அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு பேரலாக ஒரு கம்பெனி நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு சைட் பை சைடாக அட்டன் பண்ண தான் இந்த ஒரு கம்பெனி. அதுக்குன்னு நான் ஒரு ஃபோக்கஸ்டாக இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கல. பட் ஆனால் ஆப்டிடியூட் நான் ஆக்சுவலாக ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் ஆப்டிடியூட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் அதிகமாக போடுறதுனால என்னோட டைப்பிங் ஸ்பீடும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் டைப்பிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஒரு 3 விதமாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆப்டிடியூட், அதே மாதிரி இங்கிலீஷ், ரெண்டுமே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆப்டிடியூட் எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறனால நான் ஈஸியாக அதை கிராக் பண்ண முடிஞ்சது. ஸோ செகண்ட் ஒன் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஏ ரைட்டிங். அந்த எஸ்ஏ ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னதான் பேக் ஸ்பேஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வளர்த்தக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பராக எவ்வளோ அதிகமான வேர்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நம்ம டைப் பண்ணுறதா ஒரு பேராகிராஃப் அதாவது ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க, அதில் நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணணும். ஸோ அது ஆப்சல்யூட்டாக நான் கோடிங் நிறைய பண்ணுறதுனால டைப்பிங் எல்லாமே ஈஸியாக வந்துடும். தேர்ட் ஒன் வந்துட்டு ஒரு கேமிஃபைட் ரவுண்ட். நம்ம வந்துட்டு அது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பால் வந்துட்டு ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு, ஸோ ஒரு பைப் மாதிரி. ஸோ அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு அனலிஸ்ட், சீனியர் அனலிஸ்ட், அதே மாதிரி A4P அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.5 பேக்கேஜ், A4P வந்துட்டு 5.5, சீனியர் அனலிஸ்ட் 7.5 பேக்கேஜ். இப்போ இதை எப்படி செக்ரிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரவுண்ட்ல தான் இந்த மொத்தம் 2 கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்துட்டு எலிமினேஷன் ரவுண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் கோடிங் கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க 5.5 A4P பேக்கேஜ்க்கு எலிஜிபிள். இப்போ நீங்க 2 ப்ராப்ளமே அந்த ஒரு 40 மினிட்ஸ்ல சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு சீனியர் அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு வந்துட்டு எலிஜிபிள். அப்போ வந்துட்டு என்னால் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அடுத்த ரவுண்டுக்கு சீனியர் அனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அப்சல்யூட்டாக ஹெச்ஆர் ரவுண்ட். இதுலேயே வந்துட்டு டெக்னிக்கலும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டாங்க. இதில் மேக்ஸிமம் ஜென்ரலாக என்னோட ரெஸ்யூமே பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஏன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பற்றின சில கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரி ஒரு ப்ராப்ளம் லீட் கோட் ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஸ்மூத்தாக ஈஸியாக தான் இருந்தது.
ஓகே கார்த்திகேயன், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ரெஸ்யூம் வந்து என்னோட ரெஸ்யூம்ல என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் வந்து கேட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷரா ரெஸ்யூம்ல வந்து என்னென்ன ஸ்கில் செட்லாம் ஆட் பண்ணணும், ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணணுமா? ஸோ அதை பத்தி நீங்க கிளியரா கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இன்டர்ன்ஷிப் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேர்ட் இயர் மிடில் எண்டில் வந்துட்டு டாப் 10 கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போங்கெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே வேல்யூபிள். அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ் 2 பேர் வர்றாங்க, அந்த இதில் வந்துட்டு ஒருத்தருக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னொருத்தருக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரியல் வேர்ல்டு நாலேஜ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ நம்ம வந்துட்டு இன்டர்ன்ஷிப் போய் அட்டன் பண்ணியிருந்தோம்னா அது ரொம்பவே வேல்யூபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இல்லை நான் வந்துட்டு ஃபைனல் இயர் வந்துட்டேன், நான் இன்னும் ஒரு இன்டர்ன்ஷிப் கூட பண்ணலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது வந்துட்டு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்டாக நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆல்ரெடி வந்துட்டு ஒரு க்ளோன் ப்ராஜெக்ட் பண்றது, ஸோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உண்மையிலே ஒரு இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது நம்மளோட ப்ராஜெக்ட் மூலியமா, அதை வந்துட்டு இன்னொருத்தங்க பீப்புள் வந்துட்டு ரியல் வேர்டா யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம்னா அது வந்துட்டு இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அதனால இப்போ ஃப்ரெஷரா இருக்கிறாங்க, இல்லை காலேஜ் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க, இல்லை ரெஸ்யூமே பில்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கில் செட் வந்துட்டு எந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு யூனிக்கா பண்ணியிருக்கோம், அதை எத்தனை பேரால யூஸ் பண்ண முடியும், நம்ம எந்த அளவுக்கு ஃபீச்சரை வந்துட்டு நம்மளால சொந்தமா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, குட். ஸோ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரோலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க? ஒன்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க, கம்பெனிஸ்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, எப்படி ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலாக இது கேப்ஜெமினி தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக என்ட்ரு ஆகிற கம்பெனி. ஸோ இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரோலுக்கு ஒரு சீனியர் அனலிஸ்ட்டாக ஹையர் பண்ணாலும் நம்மளுக்கு ஃப்ரெஷராக போகிறனால ஒரு 3 months நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடு நான் கோடிங் பண்ணது எல்லாமே C++, லேர்ன் பண்ணது எல்லாமே C++ தான். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு பியூராக வந்துட்டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட் தான் எங்கள் ட்ரைனிங் பீரியடாக இருந்தது. அப்போங்கள எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராச் டு நம்ம இந்த 2 months லேர்ன் பண்ணது வந்துட்டு ரொம்பவே நம்ம இந்த ட்ரைனிங் பீரியட்ல அதிகமாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம எல்லாமே ஃப்ரெஷராக போகும்போது நம்ம இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ட்ரைனிங் பீரியட்ல. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இந்த பீரியட்ல தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக லேர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டே ஒரு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு ஒரு 2 months கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது. டெய்லி எவாலுவேஷன் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் த கம்பெனி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு 9 to 5 அப்புறமே வந்துட்டு ஈவினிங் நைட்டு இந்த மாதிரிலாம் முடிச்சு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வேலை பார்க்குற மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் க்ரூஷியலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெருசு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணாம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ நம்மளுடைய கெரியர் க்ரோத் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும் நீங்க சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் இப்பெல்லாம் வராங்க, 2025-24 பாஸ்ட் அவுட் ஆக போறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க எந்த ஸ்கில் செட் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? எதை மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணா வந்து கம்பெனி சைட்ஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்? they will shortlist அது மாதிரி ஏதாவது ஸ்கில் செட் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா மெயினான ஸ்கில் செட்டு கம்பெனி ஸ்டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான். இப்போ நம்ம வந்துட்டு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம் இல்லை அந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க வந்துட்டு ஒரு நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்கனாலே ஒரு 3 to 4 rounds உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான், DSA தான் கேட்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை மாஸ்டர் பண்ணல, இல்லை நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒரு 4 இது ரொம்ப நல்லா சூப்பராக வச்சிருக்கிறோம்னா கூட அவங்க அந்த 4 ரவுண்டை கிராக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களை அந்த ப்ராஜெக்டே கேட்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ரவுண்டு போகணுன்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஸோ நம்ம மெயினாக ஒரு ஃப்ரெஷராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதுவும் ஒரு டாப் டயர் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு ஸ்கில் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்யூமே இதெல்லாமே செகண்டரி திங் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆஃப் கேம்பஸில் போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப க்ரூஷியலாக ப்ளே பண்ணும் ரோல். ஓகே, ஸோ இப்போ கேப்ஜெமினியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அந்த லேர்னிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்கிற மாதிரி தான். பட் ஆனால் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது இந்த மாதிரி இப்போ தான் இங்கே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைமில் தான் லஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். பட் ஆனால் அந்த கொடுத்துருக்கிற ஒர்க்கை கொடுத்துருக்கிற டைமிங்கில் முடிச்சிட்டோம்னா யாரும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்தபடி ரொம்பவே நல்லாவே இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க, உங்களுடைய சஜஷன்ஸ்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷருக்குன்னு இல்லாமல் ஜென்ரலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குனே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இன்னும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்கலாம் ஓகே இன்னும் ஃபைனல் இயர் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, 2 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ப்ரீசியஸ் டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஏர்லி.
எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இருக்கிற ஒரு டைம் 4 hours கிடைக்குன்னா 3 hours வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்விங் தான், மிச்சம் 1 hour தான் வந்துட்டு அதர் ஸ்கில் செட் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ செகண்ட் திங் வந்துட்டு லிங்க்டினை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இஃப் யூஆர் Tier 2 Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்கள் காலேஜில் வந்துட்டு அதிகமாக பிளேஸ்மெண்ட் இல்லை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் காலேஜை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆஃப் கேம்பஸில் இந்த மாதிரி லிங்க்டின் மூலியமாகவே வந்துட்டு உங்கள் காலேஜில் கொடுக்குற பிளேஸ்மெண்ட்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட அதிகமாக எடுக்க முடியும். ஸோ அதனால நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிங்க்டினை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது விஷயம் நான் கொடுக்குறது ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்டை பண்ணுங்க. எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி லேர்ன் பண்றதுக்கு நம்ம அடுத்தவங்க பண்ற ப்ராஜெக்ட்டை பார்த்து பண்றது ஓகே. பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு ரெசியூம்ல போட போறோம் அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு நம்மளோட ஸ்டஃப் என்ன நம்ம யூனிக்கா பண்ணியிருக்கோம், மற்றவங்களோட என்ன ஸ்டாண்ட் அவுட்டா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு 3rd year ஸ்டூடெண்டா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இன்டர்ன்ஷிப்புக்கு நிறைய லிங்க்டின்ல அப்ளை பண்ணி ஒரு டாப் டியர் கம்பெனி கிடைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அப்லயாச்சும் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது ஒரு ஃப்ரெஷரா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய காலேஜ் டேஸ்லேருந்தே 2nd year 3rd year அப்போலேருந்தே அவங்களுடைய கொஞ்சம் சீரியஸ்னஸ், அதாவது லிங்க்டின் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கான ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ, என்ன ஸ்கில் செட் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங் அப்போலேருந்து பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் டிஎஸ்ஏ இது இருந்தாலே வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். சப்போஸ் ஆஃப் கேம்பஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆகலனாலும் ஸோ லிங்க்டின் மூலயமா வந்து கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம்னு சொல்ல வரீங்க. கரெக்டாக. இப்போ நீங்கள் ஜென்சியாக இருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயோட நீங்கள் ஹோப்பப் பண்ணி அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோடிங்லாம் பண்ண முடியுதா? ஸோ ஏன்னா அவங்க வந்து இயர்ஸ் ஆஃப் 10 years இல்லை 15 years எம்ப்ளாயிஸ் தான் உங்களோட ஒர்க் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ்லாம். ஆக்சுவலாக ஜென்சிங்கிறதுனால இல்லை, நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு கோல் செட் பண்ணி அந்த இதை அச்சீவ் பண்ணுறது என்னோட ஒரு தனிப்பட்ட இது. ஸோ அதனால் நான் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஆக்சுவலாக நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு எந்தெந்த அளவுக்கு நம்மளால் பெஸ்ட்டாக முடியுமோ அந்தந்த அளவுக்கு கொடுக்குறதுக்கு நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எந்தளவு எஃபிஷியண்டாக பண்ண முடியலாம் அப்படின்னு இப்போ தான் ஏஐ டூல்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி எந்தளவு நம்மளால எஃபிஷியண்டாக பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஒர்க்கை அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக பண்ணிட முடியும். அதே மாதிரியே அவங்களுக்கு ஈக்குவலாகவும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். இல்லை, இப்போ வர ஜென்சிஸ்லாம் வந்து நான் ஒன் சிங்கிள் லைன் கோட் கூட பண்ண மாட்டோம், ஏஐ இருக்குது, எனக்கு ஏஐ சொல்லிக் கொடுங்க, நாங்கள் ஏஐ வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களா ஓனாகவே கோட் பண்ணி, இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாருமே இப்போ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை, எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் ஏஐ யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்களே. ஏன்னா வந்துட்டு இப்போது நம்மளாலே எல்லாமே கோட் பண்ணிட முடியாது, thousands of lines இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஏஐ யூஸ் பண்ணோம். பட் ஆனால் ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே மக்கப் பண்ணி இந்த இப்போ உள்ள இந்த வைப் கோடிங் மாதிரி இல்லாமல் நம்ம எந்த லைன் என்னென்ன மாதிரி பண்ணுது, எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இதில் வந்துட்டு எந்த எரர் இது பண்ணால் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம அந்த ஏஐ ரைட் பண்ண கோட அப்படியே வந்துட்டு பேஸ் பண்ணணும். ஆனா இப்போ வந்துட்டு எல்லாருமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இன்டர்வியூல ஒரு பர்சன் வந்து வரும்போது ஸோ ஐ ஹாவ் டு நீங்க இந்த கோட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் எழுத சொன்னேன். ஸோ நான் கோட்லாம் பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் ஹேவ் த சிங்கிள் லைன் ஆஃப் கோட், நவடேஸ் ஏஐ இஸ் ரூலிங், வை யூ ஆர் டெல்லிங் மீ டு ரைட் கோட். இந்த மாதிரி பேனல்ல வந்து ஒரு 4-5 பேரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு நீங்க கேட்கணும், ஏஐ இஸ் ரைட்டிங் எவ்ரிதிங், வை ஷுட் ஐ ஹையர் யூ அப்படின்னு கேட்கணும். சிங்கிள் கோட் கூட எழுத மாட்டேன்னிட்டாங்க. வி நோ ஏஐ தான் சொல்றாங்க தவிர சிங்கிள் லைன்ஸ் கூட எழுதல அவங்க. அதான் நீங்க கேளுங்க, ஏன் உங்களை இல்ல நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நாங்க கேன்சல் பண்ண விட சிம்பிளி ரிஜெக்ட். ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க இப்போ இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு வந்திருக்கீங்க. அங்க நீங்க வளர்ந்த விதம் எல்லாமே டோட்டல் உங்களுடைய ஒர்க் ஸ்டைல், உங்களுடைய காலேஜ் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல், நீங்க இருந்த எல்லா விதம், பேசுற விதம் எல்லாமே நமக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ பெங்களூர்ல இருந்து சில பேர் வந்திருப்பாங்க, சில பேர் கேரளால இருந்து, ஸோ டிஃப்ரெண்ட் இதுல இருந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களோட. ஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் கோடிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கும் சால்வ் பண்ண. பட் உங்க கூடயும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க உங்களோட ரோல்க்கு ஏற்ற மாதிரி. பட் அவங்க வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து டவுன் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ என்ன நீ இது பண்ணிட்டு இருக்க, ஸோ அவங்க வந்து செப்பரேட் பண்ணும்போது ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ், பிரேக் எல்லாமே ஸோ they will put you down, உங்களை வந்து டவுன் பண்ணி பேசுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல காமிச்சிக்க மாட்டீங்க, பட் இன்சைட் வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம எதுவுமே பண்ணலை, ஸோ ஃபீல் பண்ணி சில பேர் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, கம்பெனி விட்டு வெளியே போகணும்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்ஸ் எப்படி அப்ஸ்கில் பண்ணணும், நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ இங்கே பெங்களூரில் இருக்கிறத விட நான் ஆல்ரெடி கடந்து வந்த அந்த பாத் வந்துட்டு இதை விட அதிகமாக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இதுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் எனக்கு இதுக்கு முன்னால் நான் லாங்குவேஜ் தெரியாது, அந்த இடத்துல என்ன மாதிரி யாரும் ஒரு சொந்தக்காரங்க அந்த மாதிரி கூட எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் மட்டும்தான் அந்த என்னோட காலேஜ்லேருந்து நான் மட்டும்தான் அந்த ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு இன்டர்ன்ஷிப் போயிருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே
ஒரு புது என்விரான்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நியூ என்விரான்மெண்ட்ல ஒரு நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ மற்றவங்க நம்மளை வந்துட்டு ஒரு டிகிரேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளோட ஒரு ஹையர் ஸ்டேட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு யூடியூபர் 100K வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் பண்ற இப்பதான் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ற யூடியூபர் வந்துட்டு டவுன் பண்ணி பேச மாட்டாங்க. இப்ப யார் பேசுவாங்கன்னா யாரால ஒருத்தவங்களால முடியலையோ அவங்க தான் வந்துட்டு இவனும் மேல போயிடக்கூடாதுங்கிற மாதிரி பேசும். சோ அப்போ வந்துட்டு ஒருத்தங்க நம்மள டிகிரேட் பண்றாங்க அப்படின்னா அதுல மெயின் விஷயம் என்னன்னா நம்ம க்ரோ ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு டவுனா ஃபீல் பண்ணாம ஓகே அப்ப நம்ம க்ரோ ஆயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு ஜாலியா போயிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இப்போ ஸ்ரீவல்லி வந்திருக்கீங்க பெங்களூர். இப்போ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்க கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்தீங்க, இப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன் தான் இருக்கிறதுலே மெயினான விஷயம். நம்மளுக்கு டெக்னிக்கல் தெரியுதோ தெரியலையோ இல்லை டிஎஸ்சி தெரியுதோ தெரியலையோ கம்யூனிகேஷன் இருந்தால் அட்லீஸ்ட் நம்மளால ஒரு பேசிக்கான லெவலில் ஜாப் வந்துட்டு நாலேஜ் இல்லைனாலும் நம்மளால கிராக் பண்ண முடியும். அதே மாதிரி பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் வச்சுட்டு குட் கம்யூனிகேஷன் இருந்தால் நம்மளால ஒரு பெரிய பொசிஷனே கிராக் பண்ணிட முடியும். இப்போ நான் மெயின் சொல்றது வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்துட்டு இங்கிலீஷில் பேசுறது தான் இப்போதைக்கு ஒரு ஃப்ளூயண்ட்டாக நம்மளுக்கு இன்டர்வியூ கிராக் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 12th எண்ட் ஆகிற வரைக்குமே எனக்கு வந்துட்டு எங்கே போடணும் ஆம் எங்கே போடணும் அந்த அளவுக்கு கூட ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அந்த ஒரு 12th எண்டு டு அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒரு 2 to 3 months கேப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் வந்துட்டு எனக்கு கிராமரே தெரிஞ்சது. ஒரு 12 years என்ன அந்த வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு அந்த இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பண்ணனா ஸ்கூலில் அதை டீச் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ஜாயின் பண்ணி ஒரு பேசிக்கான கிராமர். அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். நானும் இன்னொரு பையன் எங்கள் கிளாஸில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்னோட ஒரு ஸ்டேஜ் அதிகமாக தான் இருந்தாங்க. அப்போங்களா ஓகே நம்மளும் வந்துட்டு இதுதான் இதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி என்ன நானே வீடியோ ஷூட் பண்ணுறது, ஒரு 5 minutes பேசி வீடியோ ஷூட் பண்ணுறது எப்படி நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் கெச்சஸ் எந்த மாதிரி போடுறோம், நம்ம எந்த மாதிரி ஃபில்லர்ஸ் சொல்கிறோம் அந்த மாதிரி தெரியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பழகலான்னு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசலாம்னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாம ஸோ நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. லாங்குவேஜ் வந்து பேரியர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இப்போ இங்கிலீஷ் நல்லா பேசினாலுமே அவங்களுக்குமே ஃபில்லர்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ டெய்லி பேசிஸ்ல பேச அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றீங்க. கரெக்ட். தேங்க்யூ கார்த்திகேயன் ஃபார் ஜாயினிங் வித் திஸ் பாட்காஸ்ட். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜர்னி எல்லாத்தையும் ஷேர் பண்ணது இது நிஜமாவே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். they will get a clear road map and if you are really like this podcast, like, share and subscribe. ஸோ இவருடைய பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றோம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.